சொல்கிறார்கள், கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு சின்ன பேச்சுக்காக சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் வீடு வீடாக அலைகிறார்கள் மன்னிப்பு தேடுவதற்காக. சின்ன ஒரு வார்த்தைக்காக வீடு வீடாக அலைகிறார்கள். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அலைகிறார்கள் என்றால் அவருடைய உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமாக இருந்திருக்கிறது. கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்ற வசனம் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கணிதத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கேவிய விடயங்களை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்கும்படியும் அவன் விலக்கிய விடயங்களை நம் வாழ்வில் முழுமையாக விலகிக் கொள்ளுமாறும் இந்த ஹுத்துபாவின் ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள் பொருந்திய ரமலான் மாதம் நம்மளை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் நாளை அல்லது நாளை மறுதினம் நோன்பு நோற்கக்கூடிய காலத்தில் இருக்க வேண்டிய நாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ரமலானுடைய காலத்தை அடைகிற போது ஒரு முஃமின் அந்த காலத்தில் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஃபமன் ஷஹித மின்கும் முஸ்ஸஹர ஃபல்யஸும், உங்களில் யார் அந்த மாதத்தை சந்திக்கிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ், யார் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹுவை நம்பி விசுவாசம் கொண்டு நன்மையை எதிர்பார்த்தவனாக நோன்பு நோக்கிறானோ அவனுடைய
முன் சென்ற சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அ வ ரமதானு இலா ரமதான் கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன இதா இஜ்தனபல் கபாயிர். 5 நேர தொழுகைகளும் ஒரு ஜும்மாவை நிறைவேற்றி அடுத்த ஜும்மாவை நிறைவேற்றுகிற போதும், ஒரு ரமலானில் நோன்பு நோற்று அடுத்த ரமலானில் நோன்பு நோட்கிற போது, இதற்கு இடைப்பட்ட காலங்களில் உள்ள சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நபி அவர்கள் சொல்லுகிற போது இதஜ்தனபல் கபாயிர், பெரும் பாவங்களை தவிர்ந்திருந்தால் அவனுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி அவர்கள் நாளாந்தம், வாராந்தம், வருடாந்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற வணக்கங்களை நமக்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை பற்றி நமக்கு சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை விசுவாசம் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்புண்டானவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதிலும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த இறையச்சமுள்ள உடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு அல்லாஹு தஆலா நோன்பை நமக்கு கடமையாக்கியிருக்கிற இந்த வேளையில் நம் வாழ்வு இறையச்சத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய கடமைப்பாட்டின் ஆரம்பமாக நம்முடைய உள்ளங்கள் சுத்தமடைய வேண்டிய அவசியமும் கடமையும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இறையச்சத்தை பற்றி இமாம்கள் அவருடைய கருத்துக்களில் சொல்லுகிற போது, அல்லாஹுவை அஞ்சி பயந்து அல்லாஹு தஆலா மறுமையில் தண்டிப்பான் என்ற அச்சத்தோடு பாவத்தை விட்டு விலகுவதும், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நாம் செய்த நன்மைகளுக்கு கூலியை தருவார் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்வதும் தான் இந்த இறையச்சம் என்பதனை குறிப்பிடுகிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து தக்வா என்றால் என்ன என்று கேட்டபோது, அவரை பார்த்து உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அமா சலக்த ذا شوك அமா சலக்த தரீகன் ذا شوك, முட்கள் நிறைந்த பாதையில் நீ பயணித்ததுண்டா என்று கேட்கிறார்கள். அவர் ஆம் என்று சொன்னபோது, அதில் நீங்கள் எவ்வாறு பயணிப்பீர்கள் என்று கேட்டதற்கு, நான் கவனமாக ஆடைகளை உயர்த்தி ஒவ்வொரு காலாக எட்டுக்களை வைக்கிற போது பார்த்து கவனமாக நான் பயணிப்பேன் என்ற போது அதுதான் இறையச்சம் என்றார்கள். இறையச்சம் என்பது இந்த உலகத்தில் நாம் பயணிக்கின்ற எல்லா பயணங்களின் போதும் அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு நமக்கு வர வேண்டும். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை பயந்து இது சரியானதா பிழையானதா, ஹலாலானதா ஹராமானதா என்று பார்த்து பயணிக்கின்ற பக்குவமிக்க ஒரு பாதைதான் இறையச்சம் என்பதனை சஹாபாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதனைத்தான் அரபியிலே ஒரு கவிஞர் சொல்லுகிற போது, خلِّ الذُّنُوبَ صَغِيرَهَا وَكَبِيرَهَا ذَاقَ التُّقَى, தவறுகள் தப்புக்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதனை நீ விட்டுவிடு, அதனை நீ விட்டு தவிர்ந்து கொள். وَاسْنَعْ كَمَاشٍ فَوْقَ أَرْضِ الشَّوْكِ يَحْذَرُ مَا يَرَى, முட்கள் நிறைந்த பாதையில் கவனமாக பார்த்து பயணிக்கிற ஒரு மனிதனை போல் நீ இருந்து கொள், அவன் எப்படி செய்வானோ அதுபோல் நீ செய்து கொள் என்று அந்த கவிதையிலே அவர் சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் முட்கள் நிறைந்த பாதையால் செல்லுகிற போது எப்படி பயணிக்க வேண்டுமோ
அப்படி இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்வை இறையச்சத்தோடும் பயபக்தியோடும் அவன் பயணிக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இடத்திலே நீங்கள் கேள்வி கேளுங்கள் என்றபோது சஹாபாக்களுக்கு அச்சமாக இருந்தது கேள்வி கேட்பதற்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட கேள்வியின் அடுத்த கேள்வியாக இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தக்ஷல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் அவனை பயப்பட வேண்டும் என்றார்கள். வேறொரு அறிவிப்பில் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல அவனை வணங்க வேண்டும் என்றும், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல அவனை அஞ்சி பயந்து வாழ வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். இந்த இறையச்ச உணர்வு, இந்த பயபக்தி உள்ள உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்றிருந்தால், உள்ளம் சுத்தமடைந்து பரிசுத்தமான உள்ளமாக இருக்கிற போதுதான் அந்த இறையச்ச உணர்வு நம்முடைய உள்ளங்களிலே வரும். இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக அனுப்புகிற போது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த தூதரை அல்லாஹ் நபியாக அனுப்புகிறான். அந்த தூதர் அந்த மக்களிடத்திலே வந்து யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காட்டுகிறார். வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அல் குர்ஆனை கற்பிக்கிறார், நபி மொழியை அவர்களுக்கு கற்பிக்கிறார். இந்த அல் குர்ஆனின் ஊடாக, நபி மொழியின் ஊடாக, அல் குர்ஆனை ஓதுவதன் ஊடாக இந்த உள்ளம் பரிசுத்தமடைகிறது. அதனை கற்பித்து அந்த சஹாபாக்களை பரிசுத்தமுள்ள உள்ளமுடையவர்களாக மாற்றினார்கள் என்கின்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரிசுத்தமிக்க உள்ளமுடையவர்களாக மாற்றியதனால் சஹாபாக்குடைய வரலாறுகளில் சிறிய சிறிய தவறுகளை காணுகிற போது அதனை அவர்கள் பெரிதாக நினைத்தார்கள், பெரும் தப்புக்களாக நினைத்தார்கள். இதனோடு நான் மரணித்துவிடக் கூடாது என்கின்ற அச்சத்தோடு அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டு மூத்த சஹாபாக்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். இரண்டு நபித்தோழர்களும் பேசிக் கொண்டிருக்கிற போது வாக்குவாதப்பட்டுக் கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் பட்டபோது அவர் அந்த சபையிலிருந்து எழுந்து சென்று விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை தேடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். உள்ளங்களை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்திய நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் வந்து, கவலை வந்து, நான் உமருடைய உள்ளத்தை பாதிப்புக்குள்ளாக்கி விட்டேன் என்று எண்ணி அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். அவர் கதவை அடைத்து கதவை மூடிவிட்டார், திறக்கவில்லை. இவர் கதவை திறக்காத கவலையினால் மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று முறைப்பாடு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பேசுகிற போது உமரின் உள்ளத்தை பாதிப்படைய செய்து விட்டேன். அவர் தாங்காமல் அந்த சபையிலிருந்து எழுந்து விட்டார். அவருடைய வீட்டுக்கு மன்னிப்பு கேட்டு சென்றேன். கதவை மூடிவிட்டார், திறக்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று பேசிக் கொண்டிருக்கிற போது கதவை மூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கவலை வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்தபோது நான் கதவை மூடிவிட்டேனே,
எவ்வளவு பிழையான ஒரு வேலையை செய்து விட்டேன் என்று அஞ்சி பயத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். இல்லை என்ற போது அவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை நோக்கி செல்கிறார்கள். ஏன் இங்கு இல்லை என்றால் அவர் அங்குதான் இருப்பார் என்ற எண்ணத்தோடு அந்த சபையை நோக்கி செல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு வருவதை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் உயிரோடு இருக்கிற போதே என் தோழரோடு நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்களா என்று நபி அவர்கள் பேச்சை ஆரம்பிக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் அவருடைய மனதை கஷ்டப்படுத்தினேன், நான் தான் அவரை கஷ்டப்படுத்தினேன் என்று நபி அவர்கள் சொல்ல சொல்ல நபி அவர்கள் அபூபக்கர் அவருடைய பண்புகளையும் அவருடைய பெருமதிகளையும் அவருடைய சிறப்புகளையும் அவருடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த மகிமையையும் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறார்கள், நான் இந்த கொள்கையை சொல்கிற போது நீங்கள் எல்லாம் பொய்ப்பித்தீர்கள், இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மைப்படுத்தியவர், எனக்கு அவருடைய உடலாலும் பணத்தாலும் உழைத்தவர் என்று அவரின் சிறப்பை சொல்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு சின்ன பேச்சுக்காக சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் வீடு வீடாக அலைகிறார்கள் மன்னிப்பு தேடுவதற்காக. சின்ன ஒரு வார்த்தைக்காக வீடு வீடாக அலைகிறார்கள். என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அலைகிறார்கள் என்றால் அவருடைய உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமாக இருந்திருக்கிறது. கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்ற வசனம் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. கது அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் அல்லாஹ்வை நினைவு கூறி தொழுகிறவனாக இருப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருந்ததனால் அவர்கள் இப்படியான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருவருடைய உள்ளம் உடைகிற அளவிற்கு, அடுத்தவருடைய உள்ளத்தை புண்படுத்துகிற அளவிற்கு அவர்கள் இருக்கவில்லை. இருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்டு அதற்காக நான் ஒரு கஃபாராவை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்குரிய பரிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த சஹாபாக்கள் அலைந்து திரிந்த வரலாறுகளை பார்க்கிறோம். என்றால் ஏன் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் நிறுத்தப்படுகிற போது மலை போல நன்மையோடு வருவான். அவனுக்கு எதிரானவர்கள் வந்து, யா அல்லாஹ், இவன் என்னை ஏசினான், இவன் எனக்கு அவதூறு கூறினான், இவன் என்னை கொலை செய்தான், இவன் இப்படியான குற்றங்களை செய்தான் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் தஆலா மலை போல வந்தோடைய நன்மையை குற்றவாளிகளுக்காக எடுத்து கொடுத்து நன்மைகள் குறைந்து நரகத்திலே முகம் குப்பர இழுத்து செல்லப்படுகிற நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரினால் வளர்க்கப்பட்ட சஹாபாக்களுடைய உள்ளங்களில் அச்சம் இருந்தது, பயம் இருந்தது. என்னுடைய நன்மை நாளை மறுமையில் பறிபோய்விடக் கூடாது என்பதிலே உன்னதமான நிலையோடு இருந்தார்கள். இந்த இறை அச்சத்தை வளர்ப்பதற்காகத்தான் இந்த ரமலான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு தவறை செய்தால் அந்த தவறை செய்தவர்கள் மேலே ஒரு பாறாங்கல்லுக்கு கீழே உட்கார வைத்தால் எப்போது விழும், எந்த சந்தர்ப்பத்திலே விழும் என்ற அச்சத்தோடும் பயத்தோடும் இருப்போமோ அதே உணர்வோடுதான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். மாற்றமாக தவறை செய்துவிட்டவன் தன் மூக்கிலே குந்திய இருந்த ஒரு ஈயை கையால் தட்டிவிட்டு சும்மா உட்காருவது போல தவறு செய்துவிட்டு நியாயங்களை கூறி அதற்கு நியாயங்களை கற்பித்து நானெல்லாம் பரிசுத்தவாதி என்ற எண்ணத்தோடு ஒரு மூமின் இருக்க மாட்டான் என்பதைத்தான் இந்த ரமலான் நம்மிடத்திலே உருவாக்க வருகிறது. அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுகிற மக்களை உருவாக்க வேண்டும், விட்டு கொடுக்கிற நிலையை உருவாக்க வேண்டும், பண்பாட்டை உருவாக்குவதற்காக இந்த ரமலான் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فإن سابه أحد أو قاتله فليقل إني صائم. ஒரு மனிதர் அவரை பார்த்து ஏசினால் அல்லது அவருக்கு சண்டை செய்ய வந்தால்
நான் நோன்பாளி என்று விலகிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படியான ஒரு பக்குவம், எப்படியான ஒரு ஒழுக்கம், எப்படியான ஒரு பண்பாட்டை, கட்டுப்பாட்டை இஸ்லாம் இந்த நோன்பினூடாக நமக்கு சொல்லித் தருகிறது என்று பாருங்கள். நம்மளை பார்த்து ஏசுகிற போது ஏச வேண்டாம் என்று சொல்கிறார்கள். உனத்திலே சண்டைக்கு வந்தால் நீ சண்டித்தனமாக நடந்து கொள்ளாதே என்று நபி அவர்கள் இந்த நோன்பினூடாக நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் முழுமையாக பாதுகாத்து பக்குவப்படுத்தி கண்ணியத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் இந்த நோன்பினூடாக நம்மளை இருக்க சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு காணி துண்டை கொடுத்தார்கள். இரண்டு பேருடைய காணியும் பொதுவிலே இருக்கிறது. ஈச்சம்பழம் சம்பந்தமாக யாருடைய ஈச்சம்பழம் என்ற விடயத்தில் அவர்கள் இரண்டு பேரும் முரண்பட்டுக் கொள்கிறார்கள். இந்த வேளையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், ஒரு மூத்த சஹாபி. கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சேவையாளராக, பணியாளராக, காதிமாக இருந்தவர். நபி அவர்கள் ஒரு தடவை அந்த நபி தோழரை பார்த்துத்தான் சொன்னார்கள், பணிவுடை செய்ததற்கு பின்னால் உனக்கு ஏதும் தேவை என்றால் கேளு என்றார்கள். அவர் சொன்னார், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும் என்றார்கள். உங்களோடு ஏழை சஹாபி, வறுமையானவர், நபி அவருக்கு பணிவிடை செய்கிறவர், பிரதிபகாரம் செய்கிறதற்காக நபி அவர்கள் உனக்கு ஏதும் தேவை என்றால் கேள் என்றார்கள். அவர் காணி கேட்கவில்லை, அவர் வீடு கேட்கவில்லை, இருப்பதற்கு இடம் கேட்கவில்லை. அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பியும் வேறு ஏதாவது வேணுமென்றால் கேள் என்றார்கள். அதுதான் வேணுமென்றார்கள். நபி அவர்கள் அதிகம் சுஜூது செய்து அதனை பெற்றுக்கொள் என்றார்கள். அப்படியான உயர்ந்த நிலையிலே உள்ள இரண்டு சஹாபாக்கள் மனிதன் என்ற அடிப்படையில் சிறிய முரண்பாடு பட்டுக் கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். அது நமக்கு பெரிய வார்த்தை அல்ல, அவருக்கு அது பெரிதாக விளங்கியது. நாம் ஒரு சண்டை செய்தால், பிரச்சனைப்பட்டால் மிக விரும்பியவாறெல்லாம் ஏசுகிறோம். அவருடைய கோபத்தை எவ்வளவு முடியுமோ கோபம் முடிகிறவரை ஏசி தள்ளுகிறார், அதற்காக பேசுகிறார், இல்லாவிட்டால் எழுதுகிறார். எப்படியெல்லாம் தன்னுடைய கோபத்தை தீர்க்க முடியுமோ அது இல்லாத பொல்லாதவைகள் எல்லாம் எழுதி அதை பேசி அவருடைய மானத்தை போக்காட்டக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலிமா, ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை, அது அவருடைய மனதை நோவடித்திருக்கும் என்ற எண்ணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், உனக்கு நான் எப்படி சென்னேனோ அதுபோல எனக்கும் சொல்லு என்கிறார். நான் என்ன வார்த்தை உனக்கு பாவித்தேனோ அந்த வார்த்தை எனக்கு பாவித்து என்னை பரிசுத்தப்படுத்த பரிகாரம் அதை தேடிக்கொள்வதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னது போல் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் என்றார்கள். அவரை வற்புறுத்துகிறார், சொல்லு, சொன்னால் தான் எனக்கு அது பரிகாரமாக அமையும், இல்லை என்றால் மறுமையில் எனக்கு கஷ்டம் என்கிற அடிப்படையில் ஒரு சின்ன வார்த்தை சொன்னதற்குரிய பரிகாரத்தை தேடி கெஞ்சுகிறார்கள். அவரிடத்திலே கதறுகிறார்கள், சொல்லு சொல்லு என்கிறார்கள். யார்? சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தைக்கு பரிகாரம் தேடி நான் சொன்னதை போல நீ சொல்லு என்கிறார்கள். அவர் நான் சொல்ல மாட்டேன் என்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் முறைப்பாடு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், பரிகாரமாக எனக்கு அதே போல ஒரு வார்த்தையை சொல்லுமாறு சொல்கிறேன். கெட்ட வார்த்தை என்றால் சொல்லுமாறு சொல்லியிருக்க மாட்டார்கள், மோசமான வார்த்தை என்றால் அது போல சொல்லுமாறு சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர் கெஞ்சுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள்,
நீ அப்படி சொல்ல தேவையில்லை. யக்ஃபிருல்லாஹு லக யா அபா பக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்ற வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த வார்த்தையை கஅப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். யக்ஃபிருல்லாஹு லக யா அபா பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே அல்லாஹ் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மன்னிப்பை வழங்குவான் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு திருப்தி அடையவில்லை. அந்த சபையிலே இருந்து அவர் செல்லுகிற போது அழுது கொண்டு செல்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். என்றால் இதுதான் அந்த சஹாபாக்களை பக்குவப்படுத்திய, அந்த சஹாபாக்களை உருவாக்கிய உன்னதமான மார்க்கத்தில் இருக்கிற நாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பக்குவ உணர்வை, இந்த பண்பாட்டை, இந்த உயர்ந்த நிலையை உருவாக்குவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுகிற நல்ல மக்களாக உருவாக வேண்டும், பண்பாடு மிக்கவர்களாக மாற வேண்டும், அடுத்தவர்களுடைய நிலையை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மூத்தவர்களுடைய நிலை மதிக்கப்பட வேண்டும், கௌரவிக்கப்பட வேண்டும். மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சின்னவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் மூத்தவர்களை மதிக்காதவனும் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று நபி அவர்கள் நமக்கு உபதேசமாக சொல்கிறார்கள். என்றால் மூத்தவர்கள் மதிக்கப்பட வேண்டும், கல்விமான்கள் மதிக்கப்பட வேண்டும், வயதிலே முதிர்ந்தவர்கள் மதிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் முரண்பட்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய சிறப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்படியானவர், எப்படி உயர்ந்தவர் என்கிற நிலையை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். என்றால் கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த மார்க்கத்தில் இருக்கிற நாம் அந்த அல்லாஹ்வை புகழ வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமானை பாருங்கள். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய ஈமானையும் மதீனத்து மக்களுடைய ஈமானையும் ஒரு தராசிலே வைத்தால் அபூபக்கர் தனியே வைத்த தராசி கதிக்கிற ஈமானோடு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்கு ஒரு திக்ரை சொல்லித் தாருங்கள் என்று கேட்கிறார். நம்ம எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு கேட்கணும், எவ்வளவு பண்பாடோடு இருக்கணும் சகோதரர்களே. சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட இந்த நபித்தோழருக்கு இது தேவையா? காலையிலும் மாலையிலும் ஓதுவதற்குரிய ஒரு திக்ரை சொல்லித் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கி. வானத்தையும் பூமியையும் படைத்த ரப்பே, மறைவானவற்றை அறிகிற ரப்பே, நீதான் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன். அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி ஷைத்தானி வ ஷிர்கி. என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த நபித்தோழருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வார்த்தை அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி. இந்த உள்ளத்தில் உள்ள தீங்கை விட்டு, இந்த உள்ளத்தில் உள்ள கெடுதிகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு என்று நபி அவர்கள் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபித்தோழருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். என்றால் நாம் எம்மாத்திரம் நம்முடைய உள்ளங்களில் உள்ள நோய்களை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது சகோதரர்களே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் அந்த இறையச்சம் உள்ளவருடைய வாழ்க்கை. நபி அவர்கள் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டாலும் உடைய நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுத்தார்கள். உள்ளம் பாதுகாப்பாக இருந்தால்தான் நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற போது வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அமாலினா, எங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுகிற தீங்குகள், உள்ளத்திலே உள்ள கெட்ட நிலைகள் அனைத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே நபி அவர்கள் ஓதி பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். தொழுகைக்காக வந்தால் வஜ்ஜஹ்து என்று ஆரம்பிக்கிற அந்த துவாவில், நீண்ட நெடிய துவாவில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்ட் வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்ட். யா அல்லாஹ், எனக்கு குணங்களில் நட்பண்புகளில் எது மிக சிறந்ததோ அதற்கு வழிகாட்டியா அல்லாஹ் என்று நபி அவர்கள் தொழுகையிலே நின்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அந்த நல்ல பண்பை, நல்ல குணத்தை உன்னை தவிர வழங்குறவன் வேறு யாரும் இல்லையா அல்லாஹ். கெட்ட குணங்களை என்னை விட்டு பாதுகாத்து விடையா அல்லாஹ், அதை பாதுகாக்கிறவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றால் அல்லாஹ்விடத்திலே தக்பீர் கட்டி பிரார்த்தனை செய்கிற வசனங்கள் இவைகள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழ்ந்து இந்த ரமலானை அல்லாஹ்விற்கு பொருத்தமான ரமலானாக, இந்த ரமலானின் மூலமாக இறையச்சத்தோடு மரணிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானி வஷ்ஷுக்ரு லஹு அலா தௌஃபீகிஹி வம்தினானிஹி وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடைய இருக்கின்ற இந்த ரமலானை அடைந்து அதில் நோன்பு நோற்று பல இபாதத்துக்களை செய்து அல்லாஹ்விடத்திலே முழுமையான நன்மைகளை பெற வேண்டும். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய இரவு காலங்களில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று தொழுகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றார்கள். மன் யகும் லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அதுபோல பிந்திய பத்தின் லைலத்துல் கத்ரை தேடி யார் நின்று வணங்குகிறாரோ, ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் இந்த இபாதத்தை செய்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி அவர்கள் சொல்கிற செய்திகள் அனைத்தும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் நோன்பு நோக்கிறோமோ, அந்த கடமையை செய்கிறோமோ, அதனை செய்கிற நமக்கு நபி அவர்கள் வழிகாட்டிய வழிகாட்டல்களில் ஒன்றுதான் அவருடைய இரவு நேரங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிற நேரம். அதிலே தொழுகையினூடாக அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு நபி அவர்கள் சொல்கிறார்கள். நோன்போடு இருக்கிற போது நிறைய அல் குர்ஆனை ஓத வேண்டும், நிறைய திக்ர்களை செய்ய வேண்டும், நல்லமல்களை செய்ய வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும். இவ்வாறானவைகள் நபி அவர்கள் நமக்கு காட்டித்தந்த வழிமுறைகள் உள்ளதாகும். இரவு நேரங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த அல் குர்ஆனை ஓதி படித்த செய்திகளையும் முஸ்லிம் புகாரியிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே குர்ஆனை படிக்கிற, அதனை தெரிந்து கொள்கிற ஒரு காலமாக இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் மூட்டுவது போன்ற பாவமான காரியங்கள் அனைத்தை விட்டும் முற்றிலும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹ் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் பொய் பேசுவதையும் அதன் பிரகாரம் அமல் செய்வதையும், பொய் சாட்சியங்கள் அல்லது அவதூறுகள், ஏனைய பாவமான விடயங்களை விட்டுவிடவில்லையோ,
அவர் நோன்பு நோற்பதில், பசியோடு இருப்பதிலும், பட்டணியோடு இருப்பதிலும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது. நன்மையை முழுமையாக பாழாக்குகிற, இப்படியான பொய் பேசுகிற, புறம் பேசுகிற அனைத்து பாவங்களிலிருந்தும் நாம் தவிர்ந்து முழுமையான நன்மையை அடைய வேண்டும் என்றிருந்தால் நாம் இந்த நாவை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். இந்த நாவு கட்டுப்படுத்தப்படுகிற போது மறுமையில் சுவனம் தருவதற்கு நான் பொறுப்பு இருக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மை யத்மன் லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ஃபக்தைஹி அத்மல் லஹுல் ஜன்னah. யார் தன்னுடைய இரு தாடைகளுக்கு இடையிலே உள்ள நாவை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்று பொறுப்பு நிற்கிறாரோ அவருக்கு நான் சுவனம் பெற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பு நிற்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். எனவே இந்த ரமலானை இபாதத்தோடு கழித்து நன்மைகளை நிறைய செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சுவனத்தையும் அடைகிற மக்களாக இருப்பதோடு இந்த பாவத்திலிருந்து விலகி, தவறுகளிலிருந்து விலகி, தப்புக்களிலிருந்து விலகி, குறிப்பாக பெரும் பாவங்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்து பாவங்களிலிருந்தும் விலக வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டிய நிலை இருக்கிறது. வல்லவன் அல்லாஹு தஆலா இவை அனைத்திற்கும் இந்த ரமலானில் நமக்கு சிறந்த பாக்கியத்தை தந்து நற்பாக்கியமுள்ள மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.